அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, குர்பானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முடிந்த அளவுக்கு நம்மால் கொடுக்கப்படுகின்ற பிராணிகளை இந்த வலைத்தளங்களிலே, இணையதளங்களிலே, வாட்ஸ்அப் தளங்களிலே நாம் கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகளை, அது மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, போட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடாது. வியாபார ரீதியாக ஒருத்தர் நான் ஆடு வாங்கியிருக்கிறேன், உங்கள் ஆட்டை கொஞ்சம் காட்டுங்க, மாட்டை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம் என்று சொன்னால் அதனுடைய கணக்கு வேறு. பெருமைக்காக என்னுடைய ஆட்டை பாருங்க, நான் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறேன், என்னுடைய மாட்டை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கு என்பதாக பெருமைக்காக வேண்டி நம்முடைய பிராணிகளை வலைத்தளத்தில் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக நம்ம அதை கவனத்தில் வைக்கணும். சில பேர் தன்னுடைய அந்த பிராணிகளை அந்த போட்டோ வலைத்தளத்தில் போட்டோ போடுறாங்க. அதுவெல்லாம் நம்முடைய குர்பானுடைய அமல்களுடைய நன்மைகளை குறைத்து விடும். அல்லாஹுக்காக செய்கிறோம், இதில் என்ன பெருமை இருக்குது? அல்லாஹுக்காக செய்யப்படும் அந்த இபாதத்தில் என்ன பெருமை இருக்கிறது? தேவையில்லை. நம்முடைய பிராணிகள் நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். சில பேர் வாங்கி வீட்டிலே வளர்க்குறாங்க 10 நாளைக்கு, சில பேர் 1 மாத காலமாக வளர்க்கிறார்கள். இன்னும் சில குடும்பத்தார்கள் 1 வருஷம் வளர்த்து கொடுக்கப்படுகின்ற அந்த ஆடுகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்பானை எல்லாம் கபூல் செய்வானாக. நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிராணிகளை பெருமைக்காக வேண்டி அதை போட்டோ எடுத்து என்னுடைய ஆடு பாருங்க பெருசா இருக்குது, என்னுடைய மாடு பாருங்க பெருசா என்பதாக பெருமைக்காக வேண்டி நம்முடைய அந்த வலைத்தளங்களிலே, வாட்ஸ்அப் தளங்களிலே, இணையதளங்கள் நாம் பதிவேற்றம் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ல யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. உங்களால் கொடுக்கப்படுகின்ற பிராணிகளுடைய இறைச்சி துண்டு என்னை சேராது. உங்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகளுடைய அந்த எலும்புகள் என்னை சேராது. உங்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகளுடைய அந்த மாமிசங்கள் என்ன சேராது. மாறாக வலாக்கு யனாலுஹு தக்வா, அல்லாஹ் இறையச்சத்தை அல்லாஹ் பார்க்கிறான். குர்பானியின் மூலமாக, நஹரின் மூலமாக, பிராணிகள் அறுக்கப்படுகின்ற இபாதத்தின் மூலமாக உங்கள் தக்வாக்கள் எல்லாம் பரிசோதிப்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். எனவே கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகள் அல்லாஹுக்காக கொடுப்போம். அல்லாஹுடைய திருப்தியை பெறுகின்ற தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.